வணக்கம். சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் சொல்கிறேன். தொகையல், தேங்காய் தொகையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வானிலையில் 2 முட்டை எண்ணெயை ஊற்றி பெருங்காயத்தை இருந்தால் கொஞ்சம் தாளிச்சுட்டுருது, நல்லா பொரிச்சுட்டுணும். பொரிச்சுன்னுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 2 கரண்டி, கடலப்பருப்பு ஒரு 1½ கரண்டி. கடலப்பருப்பு இப்போ உளுத்தம்பருப்பு போட்டால் தொகையலுக்கு சேர்க்க மாட்டேன். நான் கடலப்பருப்பு கொஞ்சம் போடுறது டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா அதை பிரட்டிடணும். அதில் பிரட்டி கொஞ்சம் செவந்தோடனே உப்பு கொஞ்சம் போட்டு வச்சிடணும். பெருங்காயம் ஆல்ரெடி போட்டாச்சு. தேங்காயை திருவலை இது வெட்டிட்டு துண்டு அதை அடுப்பில் போட்டு பிரட்டக்கூடாது. சூட்டில் போட்டால் தேங்காய் வந்து ப்ரெஷரு. அதனால் அதை போட்டு வச்சுட்டு இது நல்லா அரைச்சோம்னா 1-2 நல்லா அரைச்சோம்னா குறை நைஸாக இல்லாமல் அருமையான தேங்காய் தொகையிட்டு தேங்காய் தொகை பிசைஞ்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்கும் சாம்பார் சாத்துவேன், ரசஞ்சா வரைக்கும் மோகன் சாத்துவேன், தொட்டுன்னு சாப்பிட்லாம். நீங்களும் பண்ணி பாருங்க. சுவையான தேங்காய் தொகை ரெடி.